தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பை உருவாக்க காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், பாகிஸ்தான் மொழியை பேசும் காங்கிரஸ் கூட்டணியை மகாராஷ்டிர மக்கள் ஆதரிப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தேர்வர்களின் கோரிக்கை முற்றிலும் நியாயமானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்வு நடைமுறைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தேர்வர்கள் காவல்துறை தடுப்புகளை மீறி தேர்வாணையத்திற்குள் நுழைந்த நிலையில் அவர்கள் மீதான தாக்குதலுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பணிக்கு திரும்ப உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் உறவினர்களை அடையாளம் காண புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு மருத்துவமனையில் பணிபுரிவோர் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகை கஸ்தூரிக்கு எதிரான அவதூறு வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்று தள்ளுபடி செய்தது. அண்டை மாநிலத்துடன் பிரச்சனை ஏற்படும் வகையில் நடிகை கஸ்தூரி அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் பெங்கால் அணியில் விளையாடிய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ராஞ்சி போட்டிகளில் களமிறங்கியுள்ள முகமது ஷமியின் சிறப்பான ஆட்டத்தால் பெங்கால் அணி 61 ரன்கள் முன்னிலை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் விடுதலை 2 திரைப்படத்தின் முதல் பாடல் நவம்பர் 17 வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர்கள் சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.